பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். 1 Corinthians chapter 11:31. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். எனக்கு பிரியமானவர்களே, நம்மை குறித்துதான தெளிவு முதலாவது நமக்கு இருக்கணும். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிற நான் தானே ஆகாமல் போகுது என்ற சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்திக்கின்ற வசனம் சொல்லுகிறது அல்லவா? ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது உன் கண்ணுக்கு துரும்ப எடுத்து போடு, பின் உன் சகதுக்கு கண்ணுக்கு துரும்ப எடுத்து போட வகை பார்ப்பேன்னு தான் சொல்கிறாரு. இன்றைக்கி மற்றவர்களுக்கு நம்ம ஈஸியாக சொல்லிவிடுவோம், நீ இதில் நட, ஒழுங்காயிரு, உன் குடும்பத்தை கவனி, அப்படி இரு, இப்படி இரு, டைமிங் எழுந்துரு, டைமிங் தூங்க, டைம் அதை பண்ணு, இதை பண்ணு, எல்லாமே சொல்லுவோம். நம்ம செய்கிறோமா? செய்யணும். இன்றைக்கி வயசு அதிகமாக இருக்கும், அந்த வயசில் கல்யாணம் நடக்காது, காத்திருப்பாங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற போல தன்னை காட்டிக்குவாங்க. என் அன்பு சகோதரனே, மனம் திரும்புதல் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்மை நாமே நிதானத்தை அறியணும். அப்போ தான் நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நம்மளால் யாருக்கு வேதனைன்ற முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னால் யாருக்கு கஷ்டன்றதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்மளால் பிசாசுக்கு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்மளால் மந்திரம் பிலிசுன செய்வன ஏவல் இதில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறதுனால நிச்சயமாக நாம் அவர்களுக்கு விரோதமாக தான் இருப்போம், அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் மனிதர்களுக்கு நாம் என்ன செஞ்சிட்ருக்கிறோம்? மனிதர்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை எப்படி ஒப்புக்கிட்டு பார்க்குறோம்? என்னத்துக்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார்? ஒரு விஷயம் நம்ம அதை நினச்சி பார்க்கணும். நம்மை நாமே நிதானத்தில் நாம் நியாயந்திருக்கப்படும். எனக்கு பிரியமான சகோதரனே, இன்றைக்கி இந்த நாளில் நம்முடைய மரணம் எப்போ நடக்கும்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? ஒருத்தர் தூங்குறதுக்கு முன்னாடி படுத்துக்கிட்டே நிறுத்தி அப்படியே பார்க்குறாரு. ஆஹா, நமக்கு நிறையா சம்பாரிச்சிட்டோம், நிறைய வந்துருச்சு, என்ன செய்கிறது? ஒரு பெரிய களஞ்சியத்தை ரெடி பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணி அதில் நம்ம சம்பாதித்த பொருளெல்லாம் சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அந்த இடத்துல ஒரு சத்தம் வருது, இன்றைக்கு இந்த ஆத்மாவை எடுத்துக்கொண்டு நீ எங்கே போவேன்? எனக்கு பிரியமானவர்களே, மனுஷன் உலகம் முழுக்க ஆதாயப்படுத்தி கொண்டால் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்த அவனுக்கு லாபம் என்ன வரப்போகுது? நீங்கள் ஆண்டோடைய நாமத்துக்காக சொல்ல விரும்புகிறேன், மனுஷனை பிரியப்படுத்திட்டுருக்கிறீங்களா? அதை நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க. மனுஷனை பிரியப்படுத்துகிற காரியங்கள் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்குள்ளே இருக்காதபடிக்கு உங்களை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்கிறதுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். நம்மை நாமே நிதானம் அறியணுங்க. என்னையை நான் நிதானம் அறியல அப்படின்னா என்னை ஒருவராலும் நிதானிக்கவே முடியாது, ஒருவராலும் என்னை கரெக்ஷன் பண்ணவே முடியாது. நான் என்னை கரெக்ஷன் பண்ணிக்காத வரைக்கும் ஏசப்பா போயிட்டார், ஞானஸ்நானம் எடுக்க வர்றார். எப்போ பாருங்கள், அந்த சூரியனை உண்டாக்கணும்னு சொல்லும்போது அவர் அருகே செல்லப்பிள்ளையாக இருந்தாராம். அந்த சூரியனும் சந்திரனை படைக்கும்போது அவர் அருகே செல்லப்பிள்ளையாக இருந்தாராம். அவர் ஞானஸ்நானம் எடுக்க வர்றார். அப்போது அந்த இடத்துல ஞானஸ்நானம் கொடுத்துட்ருக்கிறார் யோவான்சனன். நான் உம்மாலே பெற வேண்டிய நேரத்தில் வரலாமா அப்படின்னு தடை செய்கிறார். இடம் கொடுப்பா, நீதியை நிறைவேற்றி கேட்டதாக இருக்குன்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார். அவர் ஒரு வேளை இடம் கொடுக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கி யோவான்சனை கொடுத்த பேச்சு வந்திருக்காதா? எனக்கு பிரியமானவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நாம் ஆண்டோடைய வார்த்தைக்கு இடம் கொடுப்போம், அவருடைய அபிஷேகத்துக்கு இடம் கொடுப்போம், அவருடைய கிருபைக்கு இடம் கொடுப்போம், அவருடைய வரங்கள் வல்லமைகள் கனிகளுக்கு இடம் கொடுப்போம். நம்மளை மாற்றிக்காமல் என்னங்க வரப்போகுது? ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. நம்மளை மாற்றிக்கிறது தான் தேவன் நம்மளத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால் நம்மை நாமே நிதானம் அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நிறைய நேரங்களில் ஊழியத்திற்காக நான் போகும்போது என்னையை மட்டும் தான் கரெக்ஷன் பண்ணிக்குவேன். எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே மெசேஜ் கொடுக்கறதுக்காக நான் பிளான் பண்ண மாட்டேன். ப்ரிப்பேர் மை செல்ஃப் ஒன்லி. நான் என்னையை மட்டும்தான் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ அந்த இடத்துல போய் நிற்கும் போது தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறத நிறைய நான் பார்த்துருக்கிறேன். நிறைய இடங்களில் நான் போகும்போது கர்த்தர் ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம், அவர் கூடவே இருக்கிறதுக்கு அவர் விரும்புகிற பாத்திரமாக என்னை மாற்றிக்கிட்டே இருக்கிறேன். நிறைய நேரங்களில் எனக்குள்ளே கோபம் இருந்துச்சு, நிறைய நேரங்களில் எரிச்சல் இருந்துச்சு. சில தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்க கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்ச நேரங்களும் காலங்களும் உண்டு. ஆண்டோடைய கிருபையினால் அவைகளிலிருந்து கர்த்தர் என்னை மாற்றி இன்றைக்கி அவருடைய பிள்ளையாக அவர் விரும்புகிற பாத்திரமாக என்னை பயன்படுத்திகிட்டு இருக்கிறார். ஆஃப்டர் ஆல், அந்த கல்யாணத்துக்கு தண்ணீரை கொண்டு சென்ற அந்த பாத்திரத்தை கொண்டு சென்ற தண்ணீருக்கே அவர் சுவை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவருடைய கரங்களில் இருக்கிற எண்ணெயை கர்த்தர் பயன்படுத்தும் போது போகிற வர எல்லா இடத்துலையும் ஆவி, ஆத்மா, சரீரத்திற்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்மை நாமே நிதானம் அறியணும். நான் ஆரம்பத்தில் இருந்து போல் இப்போ இருக்கிறேன்னா
இல்லை நான் என் தலைமைக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேனா, என் குடும்பத்துக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேனா, என்னை வளர்த்துறவங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேனா, இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய ஆள் ஆனதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லி தம்பட்டை அடித்து கொண்டிருக்கிறேனா, இல்லை என்னை ஒரு உருவாக்கினார்களா, எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். நாமே நிதான் தெரியல அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துலேருந்து கத்தை தூக்கி போட்டுடுவார். இந்த போஸ்டிங் உங்களை விட்டு நீங்கள் போயிடும், இந்த ஆசீர்வாதம் உங்களை விட்டு நீங்கள் போயிடும், இந்த ஐஸ்வர்யம் உங்களை விட்டு நீங்கள் போயிடும், இந்த குணாதிசயம் உங்களை விட்டு நீங்கள் போயிடும். அதனால் மனம் திரும்பிடுங்க. ஆண்டவர் விரும்புகிற பாத்திரமாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. நீங்கள் பரலோகத்தின் பிள்ளையாக வளரணும், நாம் பரலோகத்தின் பிள்ளையாக வளரணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் விரும்புகிற பாத்திரமாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக நீர் ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்புதல் எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி. இயேசு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.